இந்த படத்தினுடைய ம். மேக்கிங்கில நீங்க கத்துக்கிட்ட ம். டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? ம். அவங்கள்ட்டேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு. நான் எதுவுமே தெரியாம சினிமாவுக்கு வந்தவன் நான் வந்து. எனக்கு வாசிக்கிற பழக்கம் கிடையாது. நிறைய சலுகைகளோட சினிமாவுக்குள்ள வந்த ஆள் கிடையாது. எங்களுக்கு ஒரு புத்தகம் வாசிக்கணும்னா கூட பெரிய கனவா இருந்த காலகட்டத்தில தான் நான் சினிமாவுக்குள்ள வரேன் வந்து. அடிப்படையில ஒரு வாழ்ந்துகிட்ட குடும்பத்தில வறுமையிலேருந்து வர்றோம். சினிமால எந்த பின்புலமும் இல்லாம இருந்து வர்றோம் வந்து. அன்னைக்கெல்லாம் ஒரு இயக்குனர பார்க்குறதுங்கிறது ஒரு லைப்ரரியில போய் நீங்க வந்து ஒரு மெம்பர்ஷிப்பா மாறணும்னா, இப்ப நான்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அசோக் நகர் லைப்ரரியில நான் போய் காத்து கிடந்து அந்த சில புத்தகங்கள வந்து யாருக்கும் நாளைக்கு வந்து இத எடுத்துட்டு போயிடக்கூடாதுங்க ஒளிச்சுலாம் வச்சு தருவோம். எல்லாரும் பண்ணியிருக்கோம். பதட்டமா இருக்கும். மறுநாள் அத படிக்க போறதுக்கு முன்னாடி யாராவது எடுத்துட்டு போயிருக்க கூடாதுங்கிறது பயங்கர கியூரியோஸாவும் ஆங்ஸைட்டியா தான் போவோம். அந்த புக்க நம்ம எடுத்து கையில இருக்க வர வரைக்கும் நமக்கு இந்த காலகட்டம் அப்படி இல்ல. ஸோ அந்த காலகட்டத்தில நான் அப்படி வரும்போது எனக்கு சினிமாவை சொல்லிக் குடுத்தது, ஆர்ட்னா என்னன்னு சொல்லிக் குடுத்தது என்னுடைய மாஸ்டர்ஸ். குறிப்பா தங்கர் பச்சன் சார வந்து நான் அந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஃபுல்லா நான் வந்து நினைவு கொள்ள வேண்டியிருக்கு வந்து. அவரு வந்து அவருடைய பெரிய ப்ளஸ் என்னன்னா லிட்ரேச்சர் அவர் நெறைய புத்தகங்கள் எழுதியவர், வாசிக்கக்கூடியவர். அதே மாரி லோகிததாஸும் அடிப்படையில ஒரு நல்ல ரைட்டர் வந்து. லோகிததாஸ பொறுத்தவரைக்கும் திரைக்கதையின் தம்புரான்னு சொல்லுவாங்க கேரளாவுல வந்து. ம். ஸோ அவருடைய ஸ்கிரிப்டுக்காக மோகன்லால், மம்முட்டியே வந்து வெயிட் பண்ணுவாங்க அவங்க. நீங்க கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு நடிகருடைய அளவுக்கு ஸ்டார் வேல்யூல இருந்த ஒரு ரைட்டர் வந்து. அவரு எனக்கு சொல்லிக் குடுத்தது என்னன்னா, மனிதர்களை நெருங்கி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கலைஞர்களா இருக்க முடியும். அப்படின்னு அவர் சொல்லிக் குடுத்துருக்கிறாருன்றது. பாலுமகேந்திரா சார் வந்து கிராஃப்ட்டா வந்து குறிப்பா படங்கள்ல இருக்கக்கூடிய சைலன்ஸ வந்து ரொம்ப வேல்யூ பண்ணக்கூடியவர். இப்ப நீங்க ஹபீபில வந்து நிறைய இடங்கள்ல அந்த சைலன்ஸ் இருக்குன்னா, இவங்க எல்லோரும் ஏதோ ஒரு வகையில என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, நான் வந்து இவர்களால் செதுக்கப்பட்ட ஒரு ஆள் தான். இப்ப நான் வந்து வழி தவறிய ஆடா போகாம, என்னை வந்து கிடை சேர்த்த நல்ல மெய்ப்பர்கள்னு அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஆ. அது வந்து வந்து.